மறுமையை முன்னோக்கிய நபித்தோழர்கள் இவர்கள் எல்லாம். பத்ருடைய களத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கூமு இலல் ஜன்னah, மறுமையை நினைவுபடுத்துகிறார்கள். போர்க்களத்தில் சொர்க்கத்திற்காக எழுந்திருங்கள், அதனுடைய அகலம் வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது. ஒரு நபித்தோழர் உமைர் இப்னுல் ஹுமாம் ரலியல்லாஹு அன்ஹு கையில் பேரித்த மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். சில வார்த்தைகளை சொல்லுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏன் இந்த வார்த்தையை சொன்னாய் உமைர் இப்னு ஹுமாம் அவர்களே? அந்த நபித்தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், சொர்க்கம் அவ்வளவு அழகானதா, அதில் உள்ளவனாக நான் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஆசை கொண்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமைர் இப்னு ஹுமாமே, நீ யார் தெரியுமா? அந்த சொர்க்கத்தில் உள்ளவன் தான். அல்லாஹு அக்பர். உலகத்தில் வாழும் பொழுதே அந்த நபித்தோழர்கள் அவர்களுக்கு கிடைத்த நற்செய்தியை பாருங்கள். உமைரே, நீ அதில் உள்ளவன் தான். ரசூலுல்லாஹ்விடமிருந்து சொர்க்கத்தின் நற்செய்தியை உலகத்தில் கேட்ட மாத்திரத்தில் அந்த நபித்தோழர் பேரித்த மலத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை தூக்கி எறிந்து சொன்னார், சொர்க்கம் எனக்கு சுப செய்தி கூறப்பட்டதற்கு பிறகு இந்த உலக வாழ்வில் நான் வாழ்வதை மிக நீளமாக வெட்கமாக கருதுகிறேன் என்று கூறி தூக்கி எறிந்தார். தான் கொல்லப்படும் வரை, ஷஹீதாக்கப்படும் வரை போராடினார். ஆம், சொர்க்கத்தையும் அடைந்து கொண்டார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அந்த சஹாபாக்களுக்கு இந்த துன்யா சிறுமையாக தெரிந்தது, மறுமை மிகப்பெரியதாக தெரிந்தது. அதனால்தான் எதை அந்த மறுமைக்காக அர்ப்பணிக்க அவர்கள் ஏவப்பட்டாலும் அர்ப்பணிக்க அவர்கள் தயார். ஹந்தலா ரலியல்லாஹு அன்ஹு திருமணம் முடித்த முதல் இரவில் மனைவியை விட்டு பிரிந்து போர்க்களத்தில் ஷஹீதானாரே. ஏன்? மறுமையை நோக்கமாக கொண்ட காரணத்தால். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, எதை முற்படுத்தி வந்திருக்கிறீர்? எதை வீட்டிலே விட்டு வந்திருக்கிறீர்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து விட்டேன். ஏன்? மறுமை அவர்களுக்கு பெரிதாக தெரிந்த காரணத்தால். ஆனால் எமக்கு இந்த உலகம் பெரிதாக தெரிகிறது. உலக செல்வங்களும் வசதிகளும், உலகத்திலே கிடைக்கக்கூடிய பெருமைகளும் பேராசைகளும் எம்முடைய உள்ளத்தில் பெருமையாக காட்சியளிக்கிறது. ஒரு அறிஞர் தன்னுடைய உரையில் சொன்னார், சிந்திக்க வேண்டிய செயல்தான் அது. ஒரு 4 சகோதரர்கள் ஒரு ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டால் அந்த 4 பேருக்கும் சண்டை நடக்கும். இறுதியில் யார் இதனுடைய தொகையை கொடுப்பதென்று. அதே மனிதர்கள் அந்த ஹோட்டலில் இருந்து வெளியே வந்தால் ஒரு மிஸ்கீன் அவர்களிடத்திலே கையேந்தி அந்த 4 பேரில் ஒவ்வொருவரும் தயங்குவார்கள், யார் இந்த சதக்காவை செய்வதென்று. ஏன்? நமக்கு எது பெரிதாக இருக்கிறது, எது பெரிதாக இல்லை? நபித்தோழர்களுக்கு மறுமை பெரிதாக இருந்தது. அதனால் அல்லாஹ் செய் என்று சொன்னால் செய்தார்கள். அல்லாஹ் இதை செயல்படு என்று சொன்னால் செயல்பட்டார்கள். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்தாஹ் தன்னுடைய மகளின் மீது ஒரு மிகப்பெரிய கேவலமான பழிச்சொல்லை இட்டவர், தான் வளர்த்து வந்த ஒரு நபித்தோழர். ஆனால் அவருக்கு இனிமேல் நான் கொடுத்து வந்த உதவியை செய்ய மாட்டேன் என்று சத்தியமிட்ட பொழுது அல்லாஹ் வசனத்தை இறக்கினான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், உங்களை அல்லாஹ் மன்னிப்பதை நீங்கள் விரும்பவில்லையா? மன்னியுங்கள், பிறரை விட்டுக் கொடுங்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த வசனம் இறக்கப்பட்டவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மிஸ்தஹுக்கு நான் செய்து வந்த உதவியை இனிமேல் தொடர்வேன் என்று. ஏன்? அவர்களுக்கு தேவை மறுமை. அதற்காக எதை இழக்கவும் அவர்கள் தயார். எமக்கு தேவை இந்த உலகம் இல்ல, மாஷா அல்லாஹ். அதனால் மறுமைக்காக எதை இழக்க கூறினாலும் கொஞ்சம் பின்னால் செல்கிறோம். அல்லாஹ் எம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த துன்யாவை நாம் விசாலமாக பார்க்கிறோம். இந்த துன்யாவுடைய வசதி வாய்ப்புகளை நாம் பெரிதாக பார்க்கிறோம். நபித்தோழர்கள் இதை இறுக்கமான வாழ்வாக பார்த்தார்கள். ரிபி இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு ஏழ்மையான நபித்தோழர். ருஸ்தும் மிகப்பெரிய பாரசீக நாட்டின் அதிபதி. அவரை சந்திப்பதற்காக சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அனுப்பப்படுகிறார்கள். ரிபி இப்னு ஆமிர் அந்த அரண்மனைக்குள் நுழையக்கூடிய காட்சிகள், அங்கே அவர்கள் பேசிய உரையாடல், இந்த நேரமெல்லாம் அதற்கு போதாது. அந்த ருஸ்தும் மாட மாளிகையில் வசிக்கக்கூடிய இந்த அரசன் ரிபியை பார்த்து கேட்கிறான், ரிபி, எதற்காக நீ வந்திருக்கிறாய்?
அவர்கள் சொன்னார்கள், நஹ்னு கௌமுன் இப்தஅஸன அல்லாஹ், நாங்கள் ஒரு கூட்டம், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம். தங்கத்தை விட மேலான ஒரு உலோகத்தால் எழுதப்பட வேண்டிய வார்த்தைகள் அவை. ஆம், நாங்கள் யார்? அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட ஒரு கூட்டம். எங்களின் நோக்கம் படைப்பினங்களை வணங்கக்கூடிய மக்களை படைத்தவனை வணங்க வைப்பதுதான். எங்களின் நோக்கம் மினத்தீக்கி துன்யா இலா சஅதிஹா. சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்கள் இந்த துன்யாவை புரிந்தார்கள். எங்களுடைய நோக்கம் இந்த உலக வாழ்வின் நெருக்கடியை விட்டு விசாலத்தின் பக்கம் அழைப்பதற்காக. எது விசாலம்? ஈமானோடு எது இல்லாமல் வாழ்ந்தாலும் இதுதான் விசாலம். ஈமான் இல்லாமல் இந்த உலகமே கிடைத்தாலும் அது விசாலம் கிடையாது என்பதை புரிந்த அந்த நபித்தோழர் சொன்னார். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், எம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த ஈமானின் மகிழ்ச்சியை அரசர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அறிந்தால் எம்மோடு போர் செய்தாவது இதை எடுத்து சென்று விடுவார்கள் என்று. அல்லாஹு அக்பர். இந்த ஈமான் பெருமதியானது. அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய இந்த தன்மை பெருமதியானது. எதற்காக வாழ்கிறோம் கண்ணியத்துக்குரியவர்களே? எதை நோக்கமாக கொண்டு வாழ்கிறோம்? எதை நிம்மதியாக நினைத்து வாழ்கிறோம்? முடிவடையக்கூடிய இந்த உலக வாழ்வையா? நிரந்தரம் என்று யாருக்கும் இல்லாத இந்த வாழ்வையா? எது மகிழ்ச்சியான வாழ்க்கை? முஹம்மது ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஒரு மனிதன் எப்போது உண்மையான மகிழ்ச்சியை அடைவான்? மறுமையை புரிந்த உலக வாழ்வை அறிந்த அந்த இமாம் அவர்கள் சொன்னார்கள், எப்போது அவன் சொர்க்கத்திலே முதல் 8 எடுத்து வைப்பாடோ அப்போதுதான். ஒரு முஃமினுக்கு உண்மையான மகிழ்ச்சி அப்போதுதான். அல்லாஹு அக்பர். என்ன உலகம் அது? மாலா ஐனுன் ரஅத் வலா உத்னுன் சமிஅத் வலா خطر على قلب بشر. எந்த கண்களும் அதை பார்த்திருக்காது, எந்த காதுகளும் அதன் சப்தத்தை கேட்டிருக்காது, எந்த உள்ளத்திலும் அந்த சொர்க்கம் இப்படித்தான் என்ற கற்பனை கூட உதித்திருக்காது. என்ன உலகம் அது? நான் உங்களுக்கு மறு உலகை பற்றி பேச வரும் பொழுது சொர்க்கத்தில் கிடைக்கும் நிஅமத்துகளை பற்றி பேசவில்லை உங்களிடத்திலே. அதுவெல்லாம் நிஅமத்துகள் தான். சொர்க்கத்தில் கிடைக்கும் மாளிகைகள், சொர்க்கத்திலே கிடைக்கும் அந்த பூஞ்சோலைகள், சொர்க்கத்திலே இருக்கும் தோட்டங்கள், ஆறுகள், மதுபானங்கள், அங்கே இருக்கும் சிறுவர்கள், அங்கே கிடைக்கும் மனைவிமார்கள், அதனுடைய அழகையெல்லாம் வர்ணிக்க முடியாது. எப்படி அதனுடைய அழகை வர்ணிக்க முடியும்? ஒவ்வொரு நாளும் அதனுடைய அழகு உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹு அக்பர். அந்த சொர்க்கத்தில் உண்மையான செல்வம் என்ன தெரியுமா? எதை நோக்கமாக கொண்டு சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள் தெரியுமா? எதை நோக்கமாக கொண்டு இவ்வளவு சிரமங்கள் அவர்களுடைய வாழ்வை சூழ்ந்தாலும் அதையே தங்களுடைய வாழ்வின் இலக்கமாக மாற்றினார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக எமக்கு கூறுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொர்க்கத்தின் உண்மையான மகிழ்ச்சி என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பான், ஹல் ரதீதும், சொர்க்கவாதிகளை அழைத்து கேட்பான், நீங்கள் திருப்தி கொண்டீர்களா என்று. சொர்க்கவாதிகள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எப்படி நாங்கள் திருப்தி கொள்ளாமல் இருக்க முடியும்? இந்த உலக வாழ்வில் யாருக்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறாய். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான், நான் கொடுத்தவற்றை விட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா? அப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள், யா அல்லாஹ், வ ஐயு ஷைஇன் அஃதலு மின் தாலிக், அதை விட சிறந்த ஒன்று எது யா அல்லாஹ் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவான், அல் யௌம உஹில்லு அலைக்கும் ரிதுவானி ஃபலா அஸ்கது அலைக்கும் பஅதஹு அபதா. இந்த தினத்திற்கு பிறகு உங்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன், என்னுடைய பொருத்தம் அனைத்தையும் உங்களுக்கு விதிக்கிறேன் என்று கூறி இன்னொரு ஹதீத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு அவனுடைய திரையை அகற்றுவான். நாளை சொர்க்கவாதிகள் சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்ப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எதை கொடுப்பதில் இருந்தும் அந்த சொர்க்கத்தில் கொடுத்த அனைத்திலிருந்தும் அந்த மனிதர்களுக்கு விருப்பமானது தன்னை படைத்த இறைவனை தங்களுடைய கண்களால் பார்ப்பது. எங்கே கிடைக்க முடியும் இது? எங்கே இதை அடைய முடியும்? அல்லாஹுவை இந்த உலகத்தில் பார்க்க முடியுமா? இப்னு அத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள்,
அல்லாஹ் நாளை மறுமையில் தான் முஃமின்களுக்கு கூலியை கொடுப்பதற்காக அந்த உலகத்தை தயாரித்து வைத்திருக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த உலகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கூலிகளை கொடுப்பதற்கு போதுமான உலகம் அல்ல. அவ்வளவுதான். இது தகுதியான உலகம் அல்ல. சொர்க்கத்தில் தான் அவனுடைய கூலிகளை அல்லாஹ் கொடுக்க முடியுமா? சொர்க்கத்தில் அல்லாஹுவை பார்க்கலாம். அல்லாஹ்விற்கு பிறகு ஒரு முஃமினுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாசத்தோடும் நேசத்தோடும் சொல்லுங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ரசூலை பார்க்கலாம். அவர்களோடு வாழ்ந்த அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, பிலால் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்களை பார்க்கலாம். சொல்லுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, எது பெரிது, எது தேவை? அஃபஹஸிபதும் அன்னமா خلقناكم அபஸா வஅன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன். உங்களை அல்லாஹ் வீணாக படைத்தானா? நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வர வேண்டாமா? வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். பெரும்பாலான அறிஞர்களுடைய கருத்து, குர்ஆனுடைய இறுதி ஆயத். இதை கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவனிடத்திலே ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். யாருக்கும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல. நிச்சயமாக எம்மை மறுமை என்ற ஒரு நாள் சந்திக்கும். அந்த நாளில் வெற்றி பெறுவதுதான் அவர்களின் கூலிகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்மையை சம்பாதித்தவன் நன்மையை பெற்றுக் கொள்வான், தீமையை சம்பாதித்தவன் தீமையை பெற்றுக் கொள்வான். கூலியாக யாருக்கும் அநீதம் செய்யப்பட மாட்டாது. ஆம், அதுதான் வெற்றி. யார் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் இந்த பூமியில் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக மரணித்தார்களோ அதுதான் வெற்றி. யார் கபருடைய வாழ்வில் விசாரணையில் வெற்றி பெற்றார்களோ அதுதான் வெற்றி. யார் நாளை மறுமையில் அரிசின் நிழலில் தங்களை ஆக்கிக் கொண்டார்களோ அதுதான் வெற்றி. யாருடைய விசாரணை எளிதாகி சிராத்துடைய பாலத்தை எளிதாக கடந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்தார்களோ அதுதான் வெற்றி. யார் அந்த சொர்க்கத்துடைய இன்பங்களோடு சேர்த்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அவனுடைய வார்த்தைகளால் செவிமடுத்தார்களோ அதுதான் வெற்றி. யார் நாளை மறுமையில் அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்த்தார்களோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய மக்களாக எம்மை ஆக்குவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய பாவங்களை மன்னித்து எம்முடைய அமல்கள் குறைவாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிக்கும் இன்ஷா அல்லாஹ் காரணத்தால் அல்லாஹ் நாளை மறுமையில் அல்லாஹுடைய ரசூலோடும் அல்லாஹ் யாரை நேசித்தானோ அவர்களோடும் எம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.